வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தப்பாக செய்கிறோம். அதாவது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை அதுக்கு பயன்படுத்தணும். வள்ளுவர் சொல்கிற மாதிரி அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு தேர்வு செஞ்சு அந்த வேலையை செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த பண விஷயத்தில் கவனிச்சிங்கன்னா மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் மணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுக்காக அந்த பணத்தை நம்ம வச்சுருக்கோமோ அதுக்காக மட்டும் செலவு பண்ணால் அருமையாக இருக்கும். அதை மாற்றி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு போயிடும். உதாரணமாக அரிசி வாங்குறதுக்கு வச்சுருக்க பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பவுடர், ஸ்னோ, சீப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வயிறு ரொம்புமா? அதுக்கு உண்டான பணம் எப்போ ஒதுக்க முடியுமோ அப்போ தான் அதெல்லாம் வாங்கணும். இதுதான் அதில் சின்ன ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு வயதான தாய், அவங்க தனியாக இருக்காங்க. 3 பசங்க வேறு வேறு ஊரில் இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க. அப்போ 3 பேரும் என்ன நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு ஏதாவது பெருசாக செய்யணும், அம்மா நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நியாயமாக முடிவு பண்ணி மூத்த பையன் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துட்டான். ஏகப்பட்ட பேர் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவை அந்த அம்மா தனியாக இருக்க ஒரு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் பெரிய வீடு வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு ஹாப்பி. 2வது பையன் வந்தான். பங்களா இருக்க அம்மாவுக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். எங்கேயாவது போகிறோன்னா நீ இந்த காரில் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த காரை வாங்கி கொடுத்துட்டான். 3வது பையன் வந்தான். சராசரியாக ஒரு வீடு, சராசரியாக ஒரு கார், இது நம்ம வாங்கக்கூடாது, சம்திங் ஸ்பெஷல், பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு இவன் ஊரெல்லாம் சுற்றி அடித்து ஒரு கிளியை வாங்கிட்டு வரான். அந்த கிளியினுடைய விலை பல லட்சங்கள். சாதாரண கிளிக்கு ஏண்டா ₹1,00,000 அப்படின்னு கேட்டால் அந்த கடைக்காரன் விற்கிறவன் சொல்லியிருக்கான், இதுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்லும், அப்பேற்பட்ட கிளி, அதனால தான் இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவன் வந்தவன் என்ன பண்ணிட்டான், அம்மா இந்த கிளியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஒன்றும் சொல்லலை விஷயத்தை. அவன் எதிர்பார்ப்பு என்னென்னா, அம்மா அந்த கிளிகிட்ட கிளி நல்லா இருக்கே அப்படின்னு ஏதாவது சொன்னால் அது பதில் சொல்லும், இவங்க கேட்ச் பண்ணிடுவாங்கன்னு அவன் நினச்சிருக்கான். அந்தம்மா வாங்கி கூண்டோட அதை வச்சிருச்சு கிளி. கொஞ்ச நாள் போயிடுச்சு. கொஞ்ச நாள் போன உடனே அந்த அம்மா ஒரு லெட்டர் போடுது, மூத்த மகனுக்கு போடுது. மகனே, நீ ஆசையாக வாங்கி கொடுத்த வீடு ரொம்ப வசதியாக இருக்குது, ஆனால் தனி ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை, பயமாக கூட இருக்குது, அதனால் அது நல்ல விலைக்கு நான் விற்றுட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வீடு வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு லெட்டர் போட்டுருச்சு. 2வது பையனுக்கு ஒரு லெட்டர் போடுது, தம்பி நீ வாங்கி கொடுத்த கார் ரொம்ப சூப்பரான காரு, விலை உயர்ந்த காரு, ஆனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப செலவு எடுக்குது அதில், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை விற்றுட்டு சும்மா சின்னதாக சிம்பிளாக ஒரு கார் வாங்கிக்கிறேன், நான் எங்கே போகிறேன் வரேன் இருக்கட்டும், காரை வீட்டில் சின்னதாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு லெட்டர் போட்டுருச்சு. 3வது பையனுக்கு லெட்டர் எழுதி பாருங்கள், இங்கே தான் விஷயமே இருக்குது, அந்த பாயிண்ட்டே இங்கே தான் ஒளிஞ்சிருக்கு, சொல்ல வந்த விஷயம் இங்கே தான் இருக்குது, நல்லா கவனிங்க. அதாவது, மகனே நீ வாங்கி கொடுத்த கிளி அற்புதமான கிளி, ஃபஸ்ட் கிளாஸ் கிளி, அருமையாக இருந்தது, டேஸ்ட்டுன்னு முடிச்சுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த அம்மா கிளியை கொன்று சமைச்சு சாப்பிட்டுச்சு. இதுதான் மிஸ்அப்ராப்ரியேஷன். எதுக்கு எதை பயன்படுத்தணுமோ அதுக்கு அது மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்த விஷயம் இதுதான். அப்போ எந்த பொருளை எந்த பர்பஸுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த பொருளை அதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளுடைய தேவைகளும் குறையும். ரெண்டதெல்லாம் வாங்க மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் நிறைய இருக்கும், எல்லார் வீட்லையும் இருக்கும். ஒரு ஏழை ஓலை குடிசையில் கூட போய் பாருங்கள், தேவையில்லாத 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.